மகா சூர்யா கிட்ட சொல்றாங்க, அந்த பிஞ்சு மனசு என்ன பாடுபடும்னு கொஞ்சமாவது நினைச்சு பாத்தீங்களா சூர்யா? அத பத்தி எல்லாம் கவலைப்படாம தம்பி விஜய பத்தி ரொம்ப யோசிக்கிறீங்க சூர்யா. இந்த தாத்தா பாட்டி தப்பா எடுத்துப்பாங்கன்னு யோசிக்கிறீங்க. இப்படிப்பட்டவங்கள என்ன சொல்றது? சுயநலவாதின்னு தான் சொல்ல முடியும். இது எல்லாத்தையும் விட ரொம்ப பாதிக்கப்பட்ட உங்க ஒய்ஃப் மேல கொஞ்சமாவது பாசம் இருக்கா உங்களுக்கு? நீங்க சொன்ன பொய்யால என் மனசு எவ்வளவு சங்கடப்பட்டிருக்கோம். கொஞ்சமாவது அத பத்தி யோசிச்சீங்களா சூர்யா? இது நடந்தாலும் உங்க வீட்டு ஆளுக தான் முக்கியம்னு மறுபடியும் மறுபடியும் காமிச்சுக்கிட்டே இருக்கீங்களே சூர்யா. உங்களை நான் சுயநலவாதின்னு சொல்றதுலயும் நீங்க கொஞ்சம் கூட இறங்கி வரமாட்டேன்னு சொல்றதையும் நான் எப்படி எடுத்துக்கிறது? இப்ப சொல்றேன் சூர்யா, நான் எப்பயும் மாறவே மாட்டேன் சொல்லிட்டு வேகமா மகா போறாங்க. சூர்யா மகா மகான்னு கூப்பிடுறாங்க. சூர்யா சொல்றாரு, மகா சொன்ன மாதிரி நான் என்ன அவ்வளவு பெரிய கல்நெஞ்சக்காரனா? சூர்யா, உன் வாழ்க்கை பெரிய சோக கடலா மாறிக்கிட்டு இருக்குடா. சூர்யா கிட்ட பேசிட்டு போன மகா விஜய் கிட்ட வந்து சொல்றாங்க, அழகியோட நிலைமை என்னன்னு கொஞ்சமாவது யோசிச்சு பாருங்க விஜய். திடீர்னு அழகி கிட்ட என்னென்னமோ சொல்லி குழப்பிக்கிட்டு இருக்கோம் விஜய். இந்த விஷயத்துல உங்க அண்ணன் பண்ணினது பெரிய தப்பு. நானே கண்டிப்பா சொல்லுவேன் விஜய். அந்த குழந்தையோட மனசு சம்பந்தப்பட்ட விஷயம். அந்த குழந்தை மனசு நொறுங்கிருச்சுன்னா மறுபடியும் சரி பண்றது ரொம்ப கஷ்டம் விஜய். இப்ப கூட இது விஷயமா தான் சூர்யா கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். அவர் அன்னைக்கு நான் தான் அப்பான்னு குழந்தைகிட்ட சொல்லிட்டாரு. அது உண்மை இல்லைன்னு நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டோம் விஜய். குழந்தை அழகிக்கு நம்ம எப்படி சொல்லி புரிய வைக்கிறது? அந்த குழந்தையோட மனசு என்ன பாடுபடும். குழந்தை என்னென்னமோ எதிர்பார்த்திருக்கோம், எதுவுமே நடக்கலாட்டி அந்த குழந்தை அதிர்ச்சி ஆயிரும் விஜய். இப்ப ஐஸ்வர்யா அழகிய கூட்டிக்கிட்டு வர்றாங்க. மகா சொல்றாங்க, விஜய் நீங்க என்ன முடிவெடுத்தாலும் அழகிய மனசுக்குள்ள நினைச்சிட்டு முடிவெடுங்க. பெரிய நீ பெரிய விஜய், நீங்க அழகி கூட இருங்க, நான் போறேன். அழகி விஜயோட கண்ணீரை தொடச்சு விடுறாங்க. ஏன்பா அழுகிறீங்க? சூர்யாப்பா என்கிட்ட சொன்னாங்க நீங்க ரொம்ப மனசு கஷ்டத்துல இருக்கீங்கன்னு. சூர்யாப்பா, நான் மூட் அவுட்டா இருந்ததுனால எனக்கு புது பொம்மை வாங்கி கொடுக்கறேன்னு சொன்னாங்க. விஜய் மனசுக்குள்ள நினைக்கிறாரு, அழகிய பொறுத்தளவுக்கு சூர்யாதான் அப்பான்னு நினைக்கிறா. என்னவ அப்பாவா ஏத்துப்பாளா? அனாமிகா பக்கத்து ரூம்ல இருந்து விஜய் விஜய்னு கூப்பிடுறாங்க. அழகி கிட்ட விஜய் சொல்றாரு, நீ விளையாண்டுகிட்டு இருமா, நான் வந்துடுறேன் சொல்லிட்டு போயிடுறாரு. இத பாத்துக்கிட்டு இருந்த ஐஸ்வர்யா சொல்றாங்க மகா கிட்ட, பாத்தியா? அனாமிகா குரல் கேட்ட உடனே விஜய் தெரிச்சுக்கிட்டு ஓடுறாரு. விஜய் மனசுல அழகியா அனாமிகாவான்னு பெரிய போராட்டமே நடக்குது. எனக்கு என்ன தோணுதுன்னா மகா, விஜய் அழகிய கூட விட்டுருவான், ஆனா அனாமிகாவை விடமாட்டான்னு எனக்கு தோணிக்கிட்டே இருக்கு. காயத்ரி ஃபேமிலியில உள்ள எல்லாரையும் கூப்பிட்டுருக்காங்க. என்னால நீங்க ரொம்ப சிரமப்பட்டிருப்பீங்கன்னு எனக்கு நல்லா தெரியுது. எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. விஜய்க்கு சின்ன வயசு, இப்பதான் கல்யாணமே ஆயிருக்கு. அழகிய அவனால ஏத்துக்க முடியாது. அதனால அழகி இருந்த ஹாஸ்டல்லையே நம்ம தங்க வச்சிருவோமான்னு கேக்குறாங்க. தாத்தா சொல்றாங்க, என்ன சொல்ற காயத்ரி, யோசிச்சுதான் பேசுறியா? ஐஸ்வர்யா சொல்றாங்க, என்னத்த சொல்றீங்க? இப்படிப்பட்ட குடும்பத்துல இருந்துகிட்டு நம்ம சுயநலமா யோசிக்கவே கூடாதத்த. நம்ம சொந்த ரத்தம்னு தெரிஞ்சோம் அந்த குழந்தைய அனாதை இல்லத்துக்கு அனுப்புறது பாவம் இல்லையாத்த? இல்ல ஐஸ்வர்யா, எல்லாரும் நான் சொல்றத தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. மகா சொல்றாங்க, சின்னத்த எங்களுக்கு நல்லாவே புரியுது, ஆனா நீங்க கொடுக்கிற யோசனை தப்பான யோசனை, அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். சித்ராதேவி சொல்றாங்க, எது எப்படியோ ஆபீஸ பொறுத்தளவுக்கு இனிமேட்டு கௌதம் தான் நிர்வாகத்தை பாத்துக்கணும். பாட்டி தலையில அடிச்சுக்கிறாங்க. காயத்ரி, இதுதான் சமயம்னு சித்ராதேவி இப்படியா கால வருவான்னு சொல்றாங்க மனசுக்குள்ள. நாளை சந்திப்போம்.